ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நியூ இயர் முதல் நாள் எடுத்த வீடியோ. அக்கா விருதாச்சலத்துலேருந்து பசங்களை கூட்டிகிட்டு சிதம்பரம் என்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து விளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நியூ இயர் அன்னைக்கு தர்ஷனோட பிறந்தநாள் எல்லாருக்குமே தெரியும். பிறந்தநாளையும் செலிப்ரேட் பண்ணுவோம், நியூ இயரையும் செலிப்ரேட் பண்ணுவோம். போன வருஷம் நான் வீடியோ போட்டிருந்தேன். கொடியம்பாளையம் பீச்சுக்கு போயிட்டு தர்ஷனோட பிறந்தநாள் செலிப்ரேஷன்லாம் நான் பீச்லேயே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி போன வருஷம் போட்டிருந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் புது வீட்டில் தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு சிதம்பரத்துலேருந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வரணும். தர்ஷனுக்கு கேக்கும் வாங்கிட்டு வரணும். ஏன்னா நாளைக்கு நியூ இயரும் வேறு, தர்ஷனோட பிறந்தநாளும் வேறு. அதனால் நிறைய ரஷ்ஷாக இருக்கும். ஈவினிங்கே பசங்களை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காமிச்சிட்டு வரும்போது அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு அக்காட்ட சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் நடராஜர் கோவிலுக்கு தான் போக போகிறோம். கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரும்போது கேக்கு, அவுட்டு, பலூன் எல்லாமே வாங்கிட்டு வரலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே லைவாக வரும், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இருக்கவும் மாட்டேங்கிறான். ஓகேவா? போங்க. சரி செல்லுங்க.
சேம் தானே? காமி சேம் தானே? கலர் வேற வேற தான். ஓகே தான். ஓகேவா? மணி போட்டு மணி காட்டு. போட்டு போக கூடாது. வாணே இது ஓகேல? லைவா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கோவிலுக்கு போயிட்டு வெளியில பசங்களுக்கு கிளாஸு, நெக்ஸ்ட் தன்சிக்கு வளையல் எல்லாமே எடுத்துட்டு சண்முகா விலாஸ் ஷாப்புக்கு வந்து எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு, அடுத்து நூதனத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ராயல் கட் பீஸ் ஹோல்சேல் கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பசங்களுக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ்லாம் கம்மியாக இருக்கும். 200 150 சம்திங் ரேட்டில் தான் இருக்கும். 3 பேருக்குமே இப்போ வந்து ரஃப்யூஸில் டிஷர்ட் பேண்ட் வந்து செட்டில் எடுக்கிறோம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 250 சம்திங் தான் வந்துச்சு. அடுத்து ஜீன்ஸ் பேண்ட் 3 பேண்ட் 500 ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸ்வேதாக்கும் தனுஷிக்கும் அக்கா 3 பேண்ட் வந்து எடுத்திருந்தாங்க. ஆஃபரில் கொடுக்குறாங்க, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேண்ட் வந்து இப்போ செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். டிஷர்ட்டில் 2 செட் எடுத்திருக்கோம். ரித்திஷ்க்கும் தர்ஷனுக்கும் எடுத்திருக்கோம். 3 பேண்ட் பாருங்க 500 தான் ஆஃபரில் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து எசன்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். பர்த்டேக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அக்கா வந்து பலூன் ஸ்டிக்கர்ஸ் அவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 3 ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வந்து அது ஒர்த்து தான். நீங்கள் தனியாக போயிட்டு ஒரு ஜீன்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக 800 700 சம்திங் வந்துடும். அந்த ஜீன்ஸ் வந்து கேர்ள்ஸ் வேர் பண்ணுறது தான். அது ஆஃபர் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அதனால அதில் 3 பேண்ட் வந்து எடுத்தாச்சு. பசங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்துருக்கோம்னு கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். இப்போ கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. அதை பில் பே பண்ணி இப்போ வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவுட்டு பலூனும் ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எசன்ஸ் கடையில் வாங்கியாச்சு. இங்கேருந்து அடுத்து உடனே நாங்கள் நூதனத்துக்கு போகணும். கஞ்சி தொட்டி கிட்ட அங்கே 2 நூதனம் இருக்கு. ஒரு நூதனம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குற நூதனம், ஆப்போசிட்ல செப்பல் நூதனம். இப்போ இங்க இருந்து நாங்கள் உடனே நூதனத்துக்கு வந்தாச்சு. பசங்களெல்லாம் நான் வண்டியிலே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அக்காவை அனுப்பி விட்டுருக்கேன். தன்சிக்கு செப்பல் ஒன்று எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். தன்சி கூட தான் அனுப்பி விட்டுருக்கேன். இப்போ இந்த நூதனத்துல சாக்லேட் வாங்கணும், ஆப்போசிட்ல இருக்கிற நூதனத்துல தன்சிக்கு செப்பல் எடுத்துட்டு வரணும். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேல நியூ இயர். அதனால எல்லா வீதியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கூட்டமா இருக்கு. பசங்களை கூட்டிட்டு நம்ம கடைக்குள்ள போயிட்டு வெளியில வர முடியல. அதனால பசங்களை நான் வண்டியிலே வச்சுட்டு சேஃபா உட்காந்துருக்கேன். இப்ப செப்பல் நூதனுக்கு போயிட்டு அக்கா செப்பல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அங்க இருந்து இப்ப 100 ரூபாய் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பசங்க எல்லாருக்குமே வந்து பரோட்டாவே நைட்டு வாங்கிட்டு போயிடலான்ட்டு இந்த ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் பரோட்டா வாங்க வந்திருக்கேன். இங்க ஒரு பரோட்டாவோட ரேட்டு 13 ரூபா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தான் சாப்பிட்டு பார்க்கணும். கூட்டம் பயங்கரமா இருக்கு. பட் நின்றுட்டு தான் சாப்பிட முடியும். உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள்லாம் கிடையாது. பசங்களை வச்சுலாம் இங்கே நின்றுட்டு சாப்பிட முடியாது. வீடு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வாங்கிட்டு போய் வீட்லேயே சாப்பிட்டுக்கலான்ட்டு டிக்கியில் இப்போ பரோட்டா வாங்கி வச்சுட்டு இப்போ ஃபைனலாக தர்ஷனுக்கு கேக் வாங்குறதுக்காக இப்போ நாங்கள் கேக் ப்ரோ ஷாப்புக்கு வந்திருக்கோம். நாளைக்கு நியூ இயர் வேற. கேக் வாங்குறதுக்காக கூட்டத்தை பாருங்கள். தர்ஷனுக்கு 1 கிலோ கேக் இது உள்ளே வாங்கிட்டு எப்படி வெளியில் வரப்போகிறோன்னே தெரியல. அக்கா மட்டும் உள்ளே போயிருக்காங்க. நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பசங்க பார்த்தீங்கன்னா பொம்மை போட்டுட்டு இருக்கிறவங்க கூட போயிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அந்த வேஷம் போட்டிருந்தவங்க கூட எல்லாம் நின்றுட்டு போட்டோ பசங்க எடுத்துட்டு இருந்தாங்க. சிதம்பரத்துல கேக் ப்ரோல மட்டும்தான் கேக்கோட ரேட்டு
ரேட்டு கம்மியா இருக்கு. பிளாக் ஃபாரஸ்ட் 1 கேஜி கேக் ப்ரோவில் 500 ரூபா. மற்ற ஷாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 650 ரூபா 750 ரூபா சொல்றாங்க. இங்க மட்டும்தான் கேக் வந்து நார்மல் ரேட் வச்சு விற்கிறாங்க. இப்ப கூட்டத்தை பாருங்க, ஸ்டெப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் நிற்கிறாங்க. இது உள்ளார போயிட்டு பில்லு வாங்கி அதுக்கப்புறம் கேக் வாங்கி நேம் எழுதணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர்னு தான் கேக் வந்து எழுதி வாங்கிட்டு இருக்காங்க. நாங்களும் எப்படியோ பில்லு வாங்கிட்டு 1 கேஜி இப்போ தர்ஷன் நேம் போட்டு இப்போ நாங்கள் வந்து கேக் வாங்கிட்டு வெளியில வரணும். இப்போ அடிச்சு பிடிச்சி ஒரு கேக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இதில் இப்போ நேம் எழுதுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலாக ஹாப்பி நியூ இயர்னு போட்டாங்க. அடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு தர்ஷன் பேரை போட்டு இப்போ 1 கேஜி வாங்கியாச்சு. கேக் ப்ரோலேருந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போக போகிறோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:15 போல் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம். இப்போ கேக்கை வாங்கி எடுத்துட்டு 2 பேருமே பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கேக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலி சாக்லேட்லாம் தூவுறதுக்கு மறந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் நெரிசல் வேற. நைட்டு 10:30 மணி போல் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே பரோட்டா குருமாலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கோம். அக்கா வந்து ஆம்லேட் போட்டு பசங்களுக்கு வந்து கொடுத்துடலான்ட்டு இப்போ ஆம்லேட் போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வாங்கிட்டு வந்த பரோட்டாவோட குருமாவை வச்சு நான் கலக்கி போட்டு தரேன், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அக்கா வந்து கலக்கி தனியாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் கலக்கி வந்து சாப்பிட்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பரோட்டாவோட சால்னா கூட முட்டையை உடைச்சு ஊற்றி கொஞ்சமாக ஆனியன்லாம் போட்டு பெப்பர் உப்புலாம் போட்டு அக்கா வந்து கலக்கி வந்து ரெடி பண்ணி ஆம்லேட் போட்டு இப்போ பசங்களுக்கு கொடுத்தாச்சு. பசங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் பாருங்க, பரோட்டா குருமா ஆம்லேட்டு கலக்கி. ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றோம். இன்னைக்கு தான் அக்கா வீட்டில் கொலுசு எடுக்க போனப்போ நாங்கள் சாப்பிட்டது எல்லாரும் ஒன்னா உட்காந்து. இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்கோம். இங்கே அம்மா அப்பா மட்டும்தான் இல்லை, நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுவும் வருஷ பிறப்பு தர்ஷனோட பிறந்தநாள் வந்ததுனால அக்கா வந்தாங்க. இன்னெல்லாம் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க, விருதாச்சலத்துலேருந்து வரணும். நெக்ஸ்ட் பசங்களுக்கு வேறு ஸ்கூலும் லீவ் விட்டுருந்தாங்க. அதனால இந்த டைமில் தான் நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்க முடியும். இப்போ பசங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தர்ஷன் ஃபர்ஸ்டே சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஹால்லே தான் பாயெல்லாம் போட்டு பசங்களை படுக்க வைக்கணும். நைட்டு டைம் பாருங்கள், கரெக்டாக 10:30 மணி போல் இப்போ சாப்பிட்டுட்டு பசங்களை தூங்க வைக்கிறதுக்காக பெட்ஷீட் பாயெல்லாம் போட்டு விட்டாச்சு. இப்போ என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு 4 கட்டப்பை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ ஒன்று ஒன்றா அக்கா வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. எல்லாமே பசங்களுக்கு வந்து ரஃப்யூஸ் ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்தோம். ஏன்னா சிதம்பரத்தில் தான் 2 ஹோல்சேல் கடை இருக்குது. அக்காவும் நானும் எப்போவுமே அந்த 2 ஷாப்பில் தான் நாங்கள் வந்து பசங்களுக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ் எடுப்போம். இந்த டிஷர்ட் வந்து தன்ஷிக்கு எடுத்திருந்தாங்க. தன்ஷிக்கு 2 டிஷர்ட் 1 பேண்ட். ரெட் கலர் டிஷர்ட் வந்து அது தனியாவே எடுத்தது. இந்த சந்தன கலர் டிஷர்ட்டும் நெக்ஸ்ட் ரெட் கலர் பேண்ட்டும் 2 செட்டோட கவர்ல இருந்துச்சு. இதோட ரேட்லாம் சம்திங் 200 ரூபா கிட்டத்தட்ட தான் இருந்துச்சு. இப்போ தன்ஷிக்கு 2 டிஷர்ட் 1 பேண்ட் தனியா எடுத்து வச்சாச்சு. இந்த பேண்ட்டு ப்ளூ கலர் டிஷர்ட்டும் ஸ்வேதாக்கு வந்து ஒரு செட்டு வந்து அக்கா எடுத்திருந்தாங்க. பாருங்க, ப்ளூ டிஷர்ட்டு நெக்ஸ்ட் பேண்ட் இது செட்டோட வந்தது. பசங்களுக்கு லஞ்ச் டவல் வந்து நான் எடுத்திருந்தேன். இது 50 ரூபாய்க்கு 6 பீஸ் சம்திங் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒயிட் லெகின் வந்து 220 ரூபா சம்திங் எக்ஸல் எடுத்திருந்தேன். ஸ்வேதாவுக்கும் தன்ஷிக்கும் டிஷர்ட் வந்து ரஃப்யூஸாக போடுறதுக்காக தனியாக நாங்கள் எடுத்திருந்தோம். இந்த டிஷர்ட்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 170 ரூபா தான் ஹோல்சேலில் கடையில் எடுத்தது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ப்ளூ கலர் டிஷர்ட் வந்து ஸ்வேதாக்கு, இந்த டிஷர்ட்டும் ஸ்வேதாக்கு. ஸ்வேதாவுக்கு 2 டிஷர்ட்டு, தன்ஷிக்கு 2 டிஷர்ட்டு. இந்த டிஷர்ட் பாருங்க, லைட் பிங்க் கலர் இருக்கும். 170 ரூபா தான் ரேட்லாம். ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால நான் டிஷர்ட் 2 அடிஷ்னலாக எடுத்துக்கிட்டேன். இந்த தீபாவளிக்கு நான் ஜவுளி போடலை, ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. நான் சிம்னி எடுத்துட்டேன். ஜவுளி போட வேண்டிய காசுக்கு நான் சிம்னி வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வச்சுட்டேன். அதனால் ட்ரெஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலை. அதனால் இப்போ சிம்பிளாக பசங்களுக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ் மட்டும் இப்போ எடுத்திருக்கோம். 3 ஜீன்ஸ் வந்து 500 ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. இந்த லைட் ப்ளூ ஸ்வேதாக்கு தான். நெக்ஸ்ட் டார்க் ப்ளூ 2 ஜீன்ஸ் வந்து ஸ்வேதாக்கு, தன்ஷிக்கு 1 ஜீன்ஸ். ஜீன்ஸோட குவாலிட்டிலாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. 500 ரூபாய்க்கு 3 ஜீன்ஸுங்கிறது அது ஆஃபர் சூப்பர் தான். இந்த ஜீன்ஸ் வந்து தன்ஷிக்கு அக்கா எடுத்துக்க சொன்னாங்க. தன்ஷிக்கு கரெக்டா இருக்கு. டிஷர்ட்டுக்கு அந்த ஜீன்ஸ் வேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் தர்ஷனுக்கு வந்து 2 டவுசர் வந்து எடுத்திருந்தேன். இதோட ரேட் வந்து 100 ரூபாய் தான். குவாலிட்டி பக்காவாக இருந்துச்சு. தம்பிக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ் கிடையாது, அதனால அவனுக்கு 2 டவுசர் வந்து எடுத்தாச்சு. பாருங்க, ப்ளூ கலர்ல 1, லைட் கிரீன் கலர்ல 1 எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் ரித்திக்கும் ரஃப்யூஸ் போடுற பேண்ட் வந்து 2 எடுத்திருந்தாங்க. இதோட காஸ்ட் 170 ரூபா சம்திங் தான் வந்துச்சு. எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப அதிக ரேட்லாம் கிடையாது. துணியும் ஒர்த்து, ரேட்டும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு.
2 பேண்ட் இப்போ ரித்திஷ்க்கும் ரித்திக்கும் எடுத்திருந்தோம். அடுத்து தன்ஷிக்கு செப்பல் வந்து அக்கா எடுத்து குடுத்துருந்தாங்க. நான் பசங்கள வச்சுட்டு ஸ்கூட்டில தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அக்கா தான் கூட்டிட்டு போயிட்டு தன்ஷிக்கு செப்பல் எடுத்து குடுத்துருந்தாங்க. இந்த செப்பல் தான் தன்ஷிக்கு பிடிச்சிருந்ததுன்னு எடுத்துட்டு வந்திருந்தேன். இதோட ரேட்டு ₹300. லாஸ்ட் ட்ரெஸ் பாருங்க. தர்ஷனுக்கு ப்ளூ கலர்ல டி-ஷர்ட், ப்ளூ கலர்ல பேண்ட் வந்துரும். இது வந்து அக்கா தர்ஷனுக்கு எடுத்து குடுத்துருந்தாங்க. லாஸ்ட் ஒன் வந்து ரித்திஷ்க்கு வந்து ஒரு டி-ஷர்ட், ஒரு பேண்ட் வந்து செட்டோட வந்துரும். நாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா செட்டோட தான் எடுத்திருந்தோம். பேண்ட், டவுசர் மட்டும் தான் தனித்தனி பீஸ்ல எடுத்தோம். எல்லாமே நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த டி-ஷர்ட், ப்ளூ கலர் பேண்ட் வந்து ரித்திஷ்க்கு அக்கா எடுத்திருந்தாங்க. ஒருத்தவனுக்கு வந்து எடுக்கல, ரித்திக்கு எடுக்கல. ஒருத்தங்க மாத்தி மாத்தி போட்டுக்கலாம், வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளவுதாங்க இன்னைக்கு நாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ட்ரெஸ் எல்லாமே. தர்ஷனோட பிறந்தநாள் ட்ரெஸ் வந்து பாக்ஸ்ல இருந்துச்சு. இதையும் காமிங்கம்மான்னு சொல்லி எடுத்துட்டு வந்து காமிச்சான். ஆல்ரெடி நான் இதை போன வீடியோஸ்லயே காமிச்சிட்டேன். நான் விருதாச்சலத்துல லட்சுமி சில்க்ஸ்ல எடுத்தது. இதோட ரேட்டே ₹940 வந்துருச்சு. கோட்டு, ஒரு டி-ஷர்ட், ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வந்துடும். ஸோ இன்னைக்கு சிதம்பரத்துல ஹோல்சேல் கடையில எடுத்த ட்ரெஸ் எல்லாமே இப்போ நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி காமிச்சாச்சு. வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோஸ் எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்றேங்க. அடுத்த விளாக்ல அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.